நடிகர் ரவி மோகன் மற்றும் ஆர்த்தி நேற்று சென்னையில் உள்ள குடும்ப நல நீதிமன்றத்தில் இவங்க விவாகரத்து வழக்கு தொடர்பாக ஆஜராகி இருந்தாங்க. ரவி மோகன் கடந்த வருஷம் அவருடைய மனைவி ஆர்த்தியை விவாகரத்து பண்ண போறதா அறிவிச்சாரு. ஆனா ரவியோட இந்த முடிவுல சுத்தமா உடன்பாடு இல்லைன்னு ஆர்த்தி அறிக்கை வெளியிட்டு இருந்தாங்க. இந்த ரெண்டு பேரோட பிரச்சனைக்கு இடையில சிங்கர் மற்றும் ஸ்பிரிச்சுவல் தெரபிஸ்டான கெனிஷாவோட பேரும் அடிபட்டுச்சு. அதை தொடர்ந்து ரவியும் கெனிஷா எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட், அவங்க ஒரு ஹீலர், நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஹீலிங் சென்டர் தொடங்கி மக்களுக்கு உதவி பண்ண போறோம், எங்களோட பர்சனலை யாரும் இழுக்காதீங்கன்னு ரவி சொல்லி இருந்தாரு. பர்சனல் லைஃபை இருக்க விடுங்க. கெனிஷான்லாம் வந்துட்டு 600 ஸ்டேஜ் ஷோ பாடினவங்க, அவங்கெல்லாம் தனியாக நின்று வந்தவங்க, பல உயிரை காப்பாற்றின ஒரு ஹீலர். அவங்க ஒரு லைசன்ஸ் சைக்காலஜிஸ்ட். அவங்களெல்லாம் அப்படிலாம் இழுக்காதீங்க. நானும் அவங்களும் ஒரு ஃப்யூச்சரில் ஒரு ஹீலிங் சென்டர் ஆரம்பிக்கணுன்றதான் எங்களுடைய நோக்கம். பல பேருக்கு உதவணுன்றது தான். அதை கெடுக்காதீங்க, அதை யாரும் கெடுக்கவும் முடியாது. தேவையில்லாமல் எல்லாத்தையும் இழுக்காதீங்க. ரவி இப்படி சொன்ன சில மாசங்கள்லயே கெனிஷாவை பொது இடங்களுக்கு அவர் கூட கூட்டிட்டு வர தொடங்கிட்டாரு. அந்த வீடியோஸ் எல்லாம் கூட ரீசெண்ட் டைம்ல வைரல் ஆச்சு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ரவி மற்றும் ஆர்த்தி மாறி மாறி அவங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்லி இன்னொருத்தங்க மேல குற்றம் சாட்டி அறிக்கையை வெளியிட்டு வந்தாங்க. அந்த வகையில ரவி மோகன் அவரோட அறிக்கையில ஆர்த்தி அவரை பலவிதமா கொடுமைப்படுத்தினதாகவும், அவரோட அம்மா அப்பாவை கூட கடந்த 5 வருஷமா பார்க்க விடல அப்படின்னும், தன்னோட காசு எல்லாத்தையும் ஆர்த்தியோட குடும்பம் தான் எடுத்துக்கிறாங்க, என்னோட பசங்களை கூட பார்க்க விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ரவி சொல்லியிருந்தாரு. ரவியோட இந்த குற்றச்சாட்டுக்கு ஆர்த்தியும், என்னோட கணவர் ரவி சொல்றது எல்லாமே போய், அவர் கெனிஷா கூட பழகி வந்தது தெரிய வரவே தான் வீட்டை விட்டு வெளியே போனாரு, அவர் தான் பசங்களை கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு, நல்லா பிளான் பண்ணி வீட்டுல இருந்து அவருக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் எடுத்துட்டு 5 கோடி மதிப்பு இருக்கிற ரேஞ்ச் ரோவர் கார்ல தான் போனாரு, ரவி பண்றது எல்லாமே நாடகம்னு ஆர்த்தி சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில நேத்து இவங்க விவாகரத்து வழக்கு கோர்ட்ல விசாரணைக்கு வரவே 2 பேருமே நேர்ல வந்து ஆஜராகி இருந்தாங்க. அப்போ ஆர்த்தி சில கோரிக்கைகளை முன் வச்சு மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அந்த மனுல ரவி மாசம் 40 லட்சம் ஜீவனாம்சம் தரணும் அப்படின்னும், மேலும் 2 பசங்களையும் ரவி தான் பாத்துக்கணும்னு ஆர்த்தி சொல்லி இருக்கிறதா செய்திகள் வெளியாயிட்டு இருக்கு. இன்னும் சிலர் ஆர்த்தி இன்னும் ஜீவனாம்சமே கேட்கல, அவங்க இப்போதைக்கு இந்த வழக்கு முடிகிற வரைக்கும் ரவி மாசம் 40 லட்சம் கொடுக்கணும்னு தான் சொல்லியிருக்காங்க, இதுவே இவ்வளவு அதிகமா இருக்கு, அப்போ ஜீவனாம்சம் எவ்வளவு கேட்பாங்க பாருங்க அப்படின்னு இப்படி உறுதிப்படுத்தப்படாத நிறைய செய்திகள் வெளியாயிட்டு இருக்கு. ஆர்த்தி விவாகரத்து கொடுக்கறேன்னு சொன்னதே அதிர்ச்சியா இருக்கு. இதுல ரவி மாசம் 40 லட்சம் தரணும், பசங்களை ரவியே பாத்துக்கணும்னு ஆர்த்தி கோரிக்கை வச்சிருக்காங்கன்னு இப்படி வெளியாகிற செய்திகள் இப்ப சோசியல் மீடியால பேசுபொருளா மாறி இருக்கு. சிலர் ஆர்த்தி பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை, இதெல்லாம் ரொம்ப அநியாயமா இருக்கு அப்படின்னும், இன்னும் சிலர் ஆர்த்தி பண்றது சரிதான், வேற பொண்ணுக்காக விட்டுட்டு போன ரவி கண்டிப்பா இதை பண்ணிதான் ஆகணும்னு சொல்லிட்டு வராங்க. மேலும் ரவியால மாசம் எப்படியும் 40 லட்சம் கொடுக்க முடியாது, அதனால இந்த விவாகரத்து வழக்கோட தீர்ப்பு வர கொஞ்சம் தாமதமாகலாம், அதுக்கப்புறம் குழந்தைங்க கூட ரவி இருந்தா அவரோட மனசு மாறலாம், அதெல்லாம் யோசிச்சு கூட ஆர்த்தி இந்த மாதிரி மனு கொடுத்திருக்கலாம்னு இப்படி பலவிதமான கருத்துக்கள் இவங்க விவாகரத்து வழக்கு சுத்தி வந்துட்டு இருக்கு. அதனால ஆர்த்தியே இந்த மனு தொடர்பான உண்மைகளை வெளிப்படையா சொல்றாங்களா அப்படிங்கறதையெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனா ரவி மற்றும் ஆர்த்தியை சுத்தி இவ்வளவு பிரச்சனைகள் போனாலும் ரவி கூலா இருக்கிற மாதிரி தான் அவரோட இன்ஸ்டாகிராம் போஸ்டை எல்லாம் ஷேர் பண்ணிட்டு வராரு. ரீசெண்டா கூட நியூஸ் இன்கமிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்டையும் ஷேர் பண்ணியிருந்தாரு அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது. கோர்ட்டும் ஆர்த்தியோட டிமாண்ட்ஸ்க்கு ஜூன் 12ஆம் தேதிக்குள்ள ரவியை பதிலளிக்க சொல்லி உத்தரவிட்டிருக்காங்க. ஸோ ரவியோட முடிவு என்னவா இருக்கும் அப்படிங்கறதையெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.